சின்ன பையன் இந்த கால் வச்சாங்க பையன் பஸ் பாம்பு உள்ளே இருந்தாலும் இங்கே போட்டுக்கா உடம்பு சாலை போட்டுக்காமா
அதிபதி. ஆமாங்க. திருதராட்டிரன் மகிமன் 1. திருராட்டி மகிமன் 1. பாண்டு மன்னன் 2. என் சிறிய தந்தை விதுரன் 3 பேர். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? பாண்டு மன்னனுக்கும் குணமாதேவிக்கும் உட்பன்னமானவன். அடடே. இயற்கை தந்தை செயற்கை தந்தை. இயற்கை தந்தை யாரு? இயற்கை என்றால் பாண்டு மன்னன். பாண்டு மன்னன். செயற்கை தந்தை யமதர்மருக்கும் குணமாதேவிக்கும் குணமாதேவிக்கும் உட்பன்னமானவன். ஆமா. சாந்தமூர்த்தி சாந்தமூர்த்தி ருதித்தினன் ருதித்தினன் தர்மராஜா. தர்மபுத்திர ராஜா. தெரிஞ்சாப்பா? தெரிஞ்சுங்க. ஆகட்டும். சாந்தமூர்த்தி தர்மராஜா யுதித்தினர் சாம்ராஜ்ய தர்மர். சபாஷ். தெரிஞ்சுங்க. அப்ப இருக்க நான் இன்னும் எப்படி வருகின்றேன்? எப்படி? தெரியும்.
பேரிகை காரிகை எக்காரிகை எக்காலை எக்காரிகை காரிகையா அப்படி சொல்லக்கூடிய 30 மேல வாக்கியம் எப்படி புரிய கொண்டிருக்க தாம் தாம் சொந்தரி சொந்தரி சூத்த சொந்தரி அது ஒரு மேலம் அப்படி இருக்க என் அருகாமையில் இவரெல்லாம் என் தம்பி மகள் புறாதையர் சௌபாதாயும் தம்பி மகள் புறாதையர் சௌபாதாயும் ஐயா என் அருகாமையில் என் தம்பி மகள் மலத்தில சிறந்த பீமசேனனும் ஆடடே ஆடல் அழகன் ஆடடே அர்ஜுன பெருமானும் நகுல சகாதேவன் நகுல சகாதேவர் ஐவருக்கும் பின்பற்றி வரக்கூடிய பத்தினி பாஞ்சாலி என்னம்மா அப்படி இருக்க ஆமாண்ணா ஏண்டா, இது என்ன சபை தெய்வ சபை பத்தன வழிபாடு சரிங்கண்ணா ஆகட்டும் குலமும் வாழ்க! சந்திர குலமும் வாழ்க! இந்த தரணி உள்ளோர் வாழ்க! புத்திய வேதசாஸ்திரம் வந்தமாய் நமது தேசம் பார்வையை செலுத்து வாழ்க! வந்தமானமது தேசம் இந்த பார்முடி செழித்து வாழ்க சுந்திர மிகுந்த மாயன் அவர் பாடல் எஜமா பஞ்சபட்சர் ஐந்து 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 பஞ்ச பாண்டவர் குறிக்கும் ஆமா என் தம்பி எத்தனை பேர் 100 100 பேர் பேர் 100 பேர்கள் ஆக 105 பேரும் ஏய், ஏகோ விட்டு ஏய், அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து அத்திராபுரத்திலே வாங்க எங்கள் டேய் தம்பி டேய் கொஞ்சம் சைலண்டா ஹலன் 105 பிள்ளைகளும் ஒற்றுமையா வாங்கிங்க எங்கள் வாழ்வை கண்டான் ஏய், என் அருமை தம்பி துரியன் அடடே வாழ்வை கண்டா ஏதோ மனதிலே பொறாமை கொண்டான் ஆமா இடுகாடு இடுகாடு சுடுகாடு சுடுகாடு கண்டவர் நடுங்குவனம் சாந்தகாவனம் காந்தகவனம் ஆமா காட்டை காண்பித்தான் ஆமா பிழைத்து போகல் என்று பிழைத்து போங்க என்று காத்து காமித்தான் அப்போது ஏய். மயன் என்று சொல்லக்கூடிய தேவ தச்சன் ஏய், விஸ்வகர்ம துணை கொண்டு வந்து
என்னுடைய மாமா ஆ. கண்ணபுரான் ஆ. என் தம்பி அர்ஜுனன் அடடே அந்த காட்டை அழித்தார்கள் காத்தை அடித்தார்கள் நாடகம் நியமித்தார்கள் ஆமா தெய்வதோடு குறித்து ம். தேவ இந்திர பிரஸ்தவம் தேவ இந்திரா பிரஸ்தம் பட்டினம் அமைத்து வாழ்ந்து வந்தோம் ஆமா அப்படி வாழ்ந்து வர காலத்திலே ஆ. நாரத மகாமுனி ஓடிட்டு வந்தான் நாரத மகாமுனி வந்து அடிபணிந்து அடிபணிந்து அவரை வைத்து ஆசனத்தில் அடடே சுவாமிகள் சாமியா எம்மை காண்படுத்த வந்தீரே ஆமா யாது காரணம் யாரு காரணம் தர்மநந்தனா நானோ 3 உலகை சுற்றி வந்தேன் உலகம் சுத்தி வருகிறேன் இவர் வழியிலே வைசுதப்பட்டினம் அடடே வைசுதா பட்டினம் அங்கு சென்றிருந்தேன் ஆ, ஆ. உமது தந்தை பாண்டு மன்னன் ஆ. இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை அடடே இறந்து சொர்க்கம் சேரவில்லை நரகத்தில் ஆண்டிருக்கின்றார் நரகத்திலே இருக்கிறாரு ராஜசோக வேள்வி செய்தால் ஆ. உச்சி சேருவார் சொல்லிட்டு போயிட்டே இருப்பா நாரத மகாமுனி சொல்லிட்டாரு உன தெரியல அடடே எப்படி செய்யணும் தெரியல தமிழ்மரத்தை கேட்டு ஆ. அப்ப தமிழ்மரா தம்பிமார்களே தந்தை பாண்டு மன்னன் ஆ. இறந்து விட்டார் இறந்து சொர்க்கம் சேராமல் இருக்கிறார் சொர்க்கம் சேர வேண்டும் ஆ. ராஜசோக வேள்வி எப்படி செய்வது என்று கேக்குறீங்க அண்ணா ஆ. எங்களுக்கெல்லாம் மூத்த தம்பி நீங்கள் நீங்கதான் உனக்கே தெரியல அதான் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன சரி போகுது உடனே ஆ. கண்ணா கண்ணா. வண்ணா ஆ. யாதவா யாதவா. யாதவா ஆ. கோவிந்தா ஆ. கோபாலா கோபாலா பூரி செய்து ஆ. ஓடோடி வந்தார் வந்த எங்கள் குறைய சொன்னோம் ஆமா அவர் அருளால் 7 நாட்கள் ஆ. ராஜசோக வேள்வி செய்து முடித்தார். 7 நாட்களாக ராஜா சுயாக வேள்வி பெருமையா செய்து முடிச்சீங்க அப்படி 5ஆம் நாள் வேள்வி செய்யும் நேரத்திலே ஆ. ஒரு சொற்பனை கண்டு என்ன சொல்றோம் எப்படி என்றார் ஆ. ருத்ரமூர்த்தியானவர் ஆ, ஆ. கையிலே கபாலம் ஏந்தி செல்கின்றார் வடதிசை உத்ராமுத்தியான கையில கபாலம் ஏந்தி செல்கின்றார் வடதிசை வடதிசை என்ன பாருங்க இடுகாடு சுடுகாடு சுடுகாடு இந்த சொன்ன கண்டு எமது தாத்தா 886 வயது பீடுமை வீடுமார் அவர் தெரிவித்தேன் தாத்தா இப்படி சொன்ன கண்டேன் கண்டியான்னு சொன்னீங்க வேற தருமா வருங்காலத்தில் உனக்கு ஏதோ ஆபத்து நேர்மக்கிறது வருங்காலத்தில் அவனுக்கு ஏதோ ஆபத்து நடக்குமா ஆகையால் பொறுமை கடலில் நமக்கு பெரியது அடடே பொறுமை கடலில் பொறுது பொறுமையா இருக்கணும்பா பொறுமையா ஏன் கோபம் கொள்ளக்கூடாது கொல்லக்கூடாது ஆத்திரம் அவருக்கு சத்ரு என்று உரைத்தார் உரைத்தான் அன்று முதல் பொறுமையோடு வாழ்ந்து வரேன் ஆமா உன்ன மாதிரி பொறுமையான உலகத்துல யாருமே கிடையாதுங்க அப்படி இருக்க என் தம்பி துரியன் வந்தார் ஆமா மாளிகை சுற்றி பார்த்தான் பார்த்தா கோழிக்கு வீழ்ந்து விட்டார் ஆ. பத்திரி பாஞ்சாலி விட்டார் ஆமா உடனே துரியன் என்ன செய்தான் என்ன செய்யணும் தம்பி துஷனை விடுத்து பிடித்து பத்திரி பாஞ்சாலியை ஏ, சிகை என்னும் ஏ, அதற்கு முன்ன குதிரை பிடித்து பிடித்து 366 வீதி 366 வீடு இழுத்து வந்து ஆ, மணிவன் நிறுத்தி ஏற்றி, வஸ்திரபங்கம் செய்தான் வஸ்திரபங்கம். அருமை தம்பி சுத்தன். ஆமா. உடனே ஏன் பாண்டவர்களே நீங்கள் 12 வருட வனவாசம் வனவாசம் ஓராண்டு அந்நேர வாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் காலம் கழிக்க முடியாது காட்டி ஓட்டி விட்டா அஞ்ஞான வாசம் இல்லப்பா அந்நேர வாசம் ஆ, ஆ, எப்படி என்றால் 12 வருடத்தை காற்றிலே கழிக்கலாம் ஆ, ஓராண்டு மறைமுகமா. மறைவிடமா அஞ்ஞான வாசம் கழிக்கணும் ஆ, அப்படி துரியன் கண்ணிலே பட்டு விட்டால் ஆ, மறுமுறை 13 ஓட்டு. 12 வனவாசம் ஓராண்டு அந்நேரம் ஓட்டு காணும் அப்படி இருக்க இப்பொழுது ஏண்டா காலம் சென்று 11 வருடம் 6 மாத காலம் முடிந்தது 11 வருடம் 6 மாத காலம் ஆகி போச்சு இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் போனா ஆ, நாட்டுக்கு போலாம் ஆமா இருந்தாலும் 6 மாதத்தை காட்டில கழிக்கலாம் ஓராண்டு மறுபடியும் கழிக்கணும் எப்படி காய்கறி ஒன்று தெரியல தெரியல ஆகையால் ஐவருக்கு தேவி பத்தினி பாட்டி அழைத்து கேட்டால் விளக்கம் தெரியும் அந்த அம்மாவை கேளுங்க அசிதோரியப்பா தப்பா ஆயிடுச்சு. பையன்
அட்ரஸ் போட்டு வச்சு அப்புறம் அவன் பார்ட்டி போட்டுருவான். பெருவாய் வாழ வேண்டும். அம்மா 16 குழந்தை பார்த்துக்கு நான் எந்த ராசில ஏன்பா குழந்தை ஒரு குழந்தைக்கே நான் உப்பு மிளகாய் வாங்கி போட முடியும். இன்னும் 16 குழந்தைக்கு நான் போய் எந்த கடையில் போய் நான் குழந்தை பெற்றுக்கிட்டு சொல்லுவேன். அழகி குழந்தை பெற்றுக்கிட்டு சொல்ல என்ன 16 செல்வமும் பெற்று பேரும் புகையோடு வந்திருக்க வேண்டும். செல்வங்களா 16 குழந்தைங்க பெற்று சொல்றாங்க. நீ பெற்று வச்சுக்கிற மாதிரி எதிராளிக்கு சொல்றியா? இல்ல அதான் அவெல்லாம் தெய்வம்பா. பொட்டிக்கார கூட ஒரு 12 தள்ளிக்கிறாரு. யாரு? 12 தள்ளி. இவரா? பொட்டிக்கார 2 12 தள்ளிட்டாரு. எங்க ஆத்துல 2 12 24 24 தள்ளிட்டாரு அவரு. 12 குழந்தை பாத்துக்கிறாருமா. நான் 16 குழந்தை பாத்துக்கிறேன். அவரு பாக்கல அவங்க தம்பா. அவருடைய மனைவி பாரியா ஆள பாத்துனா அப்படி இருக்கும். 16 போய் எங்க நான் போறேன் 16க்கு. அவர் கதை இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. பணம் அங்க வீட்டுக்கு போய் பண்ணி பாத்துருக்கிறியா? நான் ஊரு எந்த வீட்டுன்னு தெரியாது. சைல திருமுருகா அவளை ஊட்டிட்டுமா சொல்லியாப்பா? அதான் வீட்டுக்கு போன பாரு. அவங்க மனைவி தான் வெளியே போட்டு சூத்த வச்சாங்க. இலையை போட்டு சாப்பாடு வச்சாங்களா? ஆமா சாப்பாடு ஓட்டாங்க சாம்பார் ஊட்டுறாங்க. அப்புறம் ஆட்டுக்கறி சாம்பார் ஊட்டி ஆட்டுக்கறி வச்சாங்க பாரு. ஆட்டுக்கறியா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டியப்பா? நெஞ்சிக்கும் குறையில்லாத சாப்பிட்டோமா? குறையில்லாத உணவு அளித்தாரா? எப்பயுமே மரியாதையான ஆளு. அவங்க அம்மா அந்த அம்மா மரியாதை அம்மா தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க. குறையில்லாத காமிச்சாங்களா? நல்லா சாப்பிட்டியா? காமிச்சாங்களா? சாப்பிட்டியா?
குறை என்பது எது கிடையாது. சாப்பாடு போட்டாரு பொட்டிக்காதே அது என்னன்னு தெரியும். அப்புறம் போய் உள்ள போய் கஷ்டாத்தி பட்டாரு பாரு ஏதுவே இல்ல. ஏன்பா அவர் ஏதுல என்ன பண்றாரு தெரியும். நான் பாட்டு மொட்டு போட்டாங்க அவரே சொல்றாரு. அதான் நான் போய் அந்த அண்டா ஒண்ணு விட்டாரு. அந்த அண்டா லேவின்னு வந்த பாரு அங்கேதான் இருக்கிற நான் தான் பண்றாரு தெரியும். உள்ள போய் அவரு சரி உன்னுடைய கதை விடு. கற்பனை மிச்சம் போட்டு அற்புதமாக சபையில் வந்தவர் இன்னார் இனியார் என்று விளக்க சொன்னாதாமா தெரியும். சொன்னா தெரியும். தெரியும் புரியும் அல்லவா. ஆமா ஆகட்டும் சொல்லுங்க. ஆதி பரா யார் என்று புரிந்து கொண்டார் ஐயா? ஒன்னும் புரியல. புரியல. என் தந்தை யார் தெரியுமா? உன் தந்தையா மன்னன் பனாலி என் தந்தை யார் தெரியுமா? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன் தந்தையுடைய நாமத்தை குறித்து பாஞ்சாலி என் தந்தையுடைய நாடு துருபதயம். துருபதய நாட்டை குறித்து திரௌபதா தேவி என்றும் ஆமா பாஞ்சாலி திரௌபதா தேவி என்றும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி ஏகத்திலே பிறந்தமையால் ஏகச்சேனா என்றும் யாகத்தில் பிறந்ததால் யாகசேனா என்றும் பாண்டவரை மறந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி வைக்கிறீர்கள்? எப்படி சாப்பிடுனா சாப்பிடு இல்லைன்னா கஜ்ஜி
தெரியாதுங்க. இப்பொழுது இல்லை அப்பா. ஒரு நேரத்திலே இருந்தது, இப்பொழுது இல்லை. அவன் ஒரு நேரத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. ஆமாம். என்ன படுபாவி துரியோதனன் வஞ்சித்தான். எங்கள் வாழ்வை கண்டு பொறாமை கொண்டு போட்டி விடுகிற ஒரு மனிதனுக்கு போராம இருந்தால் யாரும் முன்னாரு அப்படியே திருப்பி படி. திருப்பி படிச்சா போராமை மைதா போ. போராமை கொண்டு லகுடானிய வரவேற்று நாடுகளை ஏற்றி தம்பி துச்சாதனை விடுத்து என் நாடே கலைந்தாரப்பா. அசுரபவன் கலைந்த பொழுது நான் யாரை நினைத்தேன்? அண்ணா, என் அண்ணா யார் தெரியுமா? அழித்தார், மானத்தை காப்பாற்றினார். கோட்டி கோட்டியா சாரத்தை கொடுத்தார். கொடுத்து உன் மானத்தை காப்பாற்றினார் எனது அண்ணன். ஆமா, கண்ணபுரா. அப்படி இருந்தாலும் அதோடு இருந்தானா என்ன 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞானவாசம் காலம் கழித்து வந்தால் நாடு இல்லையே நாடு என்று எப்படா சில்வர் காட்டிற்கு ஓட்டி விட்டானப்பா.